கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பூமியில் நம்முடைய இரட்சகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய மாம்சத்தில் வந்ததனுடைய கடைசி இதில் வியாழக்கிழமை அதற்கு நாம் கொடுத்திருக்கும் பெயர் போஜன வியாழன். அதுனா உணவு, சாப்பாடு. முதல் பிரச்சனையே ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்ததே உணவில் தான் ஆரம்பித்தது. சாப்பிட வேண்டாம் என்று சொன்னதை சாப்பிட்டார்கள். இப்போ அவங்களுக்குள்ள அந்த சாப்பாடு உள்ளே போயிடுச்சு. இந்த உள்ளே போனது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாய்சன். அதை வெளியே எடுக்கணும். அதை எப்படி வெளியே எடுக்கிறது? அதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அவர் இந்த உலகத்தில் வந்ததற்கு பிறகு அவர் சொன்ன விஷயம் என்ன? மத்தேயு 26ஆம் அதிகாரம் 17வது வசனம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சுத்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். பஸ்கா என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும், சங்காரதூதன் கடந்து போக வேண்டிய அந்த அற்புதமான ஒரு நிகழ்வு. பஸ்கா உணவை அனுசரித்து நிலைக்கால் சட்டத்தில் ரத்தத்தை பூசினால் சங்காரதூதன் வரமாட்டான். அதை தொடர்ந்து இஸ்ரவேல் மக்கள் நினைவு கூறுதலாக செய்து கொண்டே வருகிறார்கள். அப்படி செய்யும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்திலும் சீஷர்கள் வந்து கேட்கிறார்கள், சாப்பிட்ற அந்த பஸ்கா இருக்குல்ல, அதை நாங்கள் எங்கே ஆயத்தம் பண்ணுவது? ஆண்டவர் ஒரு இடத்தை சொல்லுகிறார். இந்த பஸ்காவுக்கு போன உடனே அந்த பஸ்கா மேஜையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளை கவனிங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். அவர் போஜனம் பண்ணுகையில், அதாவது சாப்பிடும் பொழுது, இது நடந்தது வியாழக்கிழமை. அப்பத்தை ஆண்டவர் எடுக்கிறார், அதை ஆசீர்வதிக்கிறார். அப்பத்தை என்னங்க சொல்லி ஆசீர்வதிக்கிறது? அதாவது அப்பத்திற்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவது. அந்த ஸ்தோத்திரம் பண்றதைத்தான் பிளஸ்ஸிங் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிளஸ்ஸிங்கை சொல்லுகிறேன், கவனிங்கள். பருகட்டா அடோனாய் எலோஹெய்னு மெலக் ஹாவோலம் ஹாமோட்ஸி லெஹம் மின் ஹா அரட்ஸ். இதனுடைய பொருள் என்னவென்றால், பூமியிலிருந்து ஆகாரத்தை விளைய பண்ணுகிறவரே, சர்வலோக ராஜாவே, உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம், உம்முடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக என்பதுதான் இதனுடைய அர்த்தம். ஸோ யூதர்களுடைய உணவு முறை பழக்க வழக்கத்திலே ஒவ்வொரு முறையும் அவர்கள் உணவு அருந்துவதற்கு அமரும் பொழுது இந்த உணவிற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை, இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு தான் உணவு அருந்துவது அவர்களுடைய வழக்கமாயிருக்கிறது. அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு போஜனம் பண்ணுகையில் அப்பத்தை எடுத்தார். அப்பத்தை எடுத்துவிட்டு அவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு எடுத்த அப்பத்தை பிட்டார், அதை சீஷர்களுக்கும் கொடுத்தார். கொடுத்துவிட்டு சொன்னார், நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள். அடுத்து அவர் சொன்னதாங்க ரொம்ப அற்புதமான ஸ்டன்னிங்கான ஸ்டேட்மெண்ட். இதுவரைக்கும் யாருமே எந்த பஸ்காவிலுமே கேள்விப்பட்டிருக்காத ஒரு வார்த்தை அவர்கள் கேட்டார்கள். இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. வியாழக்கிழமையினுடைய சீஷர்களுடைய போஜனம் அற்புதமான ஒரு போஜனம், அற்புதமான ஒரு உணவு. அவர்கள் எதை சாப்பிட்டார்கள்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை சாப்பிட்டார்கள். அவர்கள் எதை பானம் பண்ணினார்கள்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய திரு ரத்தத்தை பானம் பண்ணினார்கள். ரத்தத்தையே பானம் பண்ணார்களா? இல்லை. ரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிற திராட்சை ரசத்தை. சரீரத்தையே பானம் பண்ணினார்களா? இல்லை. சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிற அப்பத்தை. அது புளிப்பில்லா அப்பம், இது திராட்சை ரசம். ரெண்டையும் பானம் பண்ணினார்கள். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் உள்ள ஒரு ஜபாலயத்தில், சினகாகில் உடன்படிக்கையை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.
என்னோடு உடன்படிக்கை செய்வதனுடைய பொருள் என்ன என்பதை குறித்து அவர் சீஷர்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, வானத்திலிருந்து வந்த அப்பம் நானே, நான் தான் வானத்திலிருந்து உங்களுடைய முற்பிதாக்களுக்கு இறங்கின மன்னா என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனியுங்கள். என்னுடைய மாம்சம் மெய்யான போஜனம், என்னுடைய ரத்தம் மெய்யான பானம் என்று அவர் சொல்லுகிறார். வாசிக்க கேட்கலாம். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. உண்மையான உணவு, உண்மையான பானம், ட்ரிங்க். மற்றதெல்லாம் உண்மை இல்லையா? மற்றதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆதியிலே ஏதேன் தோட்டத்திற்குள்ளாக மனிதனுக்குள்ளாக போன அந்த உணவு, அவன் யாரோடு அமர்ந்து உண்ட உணவு என்று சொன்னால் சாத்தானோடு அமர்ந்து உண்ட உணவு. He was having a fellowship with Satan. யாரோடு ஃபெலோஷிப் இருந்திருக்கணும்? இயேசுவோடு கூட ஃபெலோஷிப் இருந்திருக்கணும். இப்ப அதிலிருந்து மனுக்குலத்தை வெளியே கொண்டு வரணும். எது உள்ள போகணும்? ஆண்டவருடைய திரு சரீரமும் ஆண்டவருடைய திரு ரத்தமும் மனிதனுக்குள்ள போனால்தான் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், உள்ளே ஏற்கனவே போன சாத்தானோடு அமர்ந்த உணவு வெளியே வரும். இப்பொழுது சாத்தானோடு அமர்ந்து உண்ட உணவினுடைய விளைவு மரணம். ஆண்டவரோடு கூட அமர்ந்து ஆண்டவருடைய சரீரத்தையும் ஆண்டவருடைய இரத்தத்தையும் உண்ணும் உணவினுடைய விளைவு நித்திய ஜீவன். வியாழக்கிழமை ஆண்டவர் என்ன கொடுத்தார்? போஜனம் கொடுத்தார். எதை போஜனமாக கொடுத்தார்? அவருடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் போஜனமாகவும் பானமாகவும் சீஷர்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய அவசர தேவை என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய திரு சரீரத்தை உணவாகவும் அவருடைய திரு இரத்தத்தையும் பானமாகவும் நாம் உண்டு புசித்து குடிக்க வேண்டிய மிக கட்டாய அவசர தேவையில் இன்றைக்கு மனுக்குலம் இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் உணவாகவும் பானமாகவும் கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாகிவிட்டார். அதை நாம் உண்ணும் பொழுது மட்டும்தான் நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். நம்முடைய ஜீவன் நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்தப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எம்மாவூருக்கு போன சீஷர்களுடைய நிலை உங்களுக்கு தெரியும்ல. அவர் அப்பத்தை பிட்டு கொடுத்த பொழுது அவர்களுடைய கண்கள் திறந்தது, இயேசு என்று கண்டு கொண்டார்கள். என்றைக்கு கர்த்தருடைய நற்கருணை என்று அழைக்கப்படுகிறதான கர்த்தருடைய பந்தியிலே நீங்கள் பங்கெடுத்து அவருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணுகிறீர்களோ, அப்பொழுதுதான் எம்மாவூர் சீஷர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது போல நம்முடைய கண்களும் திறக்கப்படும். இயேசுவை நாம் கண்டுகொள்வோம், இயேசுவோடு உணவருந்துவோம், நித்திய ஜீவனை நீங்களும் நானும் பெற்றுக் கொள்ளுவோம். இந்த வியாழன் இன்றைக்கு போஜன வியாழன், அதாவது ஃபீடிங் தேர்ஸ்டே, கர்த்தர் போஜனம் கொடுத்த வியாழனாய் இந்த வியாழன் இருக்கிறது. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் இந்த போஜன வியாழனில் இயேசுவோடு உணவு அருந்துவதற்கு நான் ஆயத்தம். அவருடைய டேபிளுக்கு உங்களை அழைக்கிறார். திஸ் இஸ் கால் லார்ட்ஸ் டேபிள். காட் இஸ் இன்வைட்டிங் யூ, காட் இஸ் காலிங் யூ. அவர் உங்களை அழைக்கிறார். வா, என்னுடைய டேபிளுக்கு வா. என்னுடைய டேபிளில் உணவு ஆயத்தமாக இருக்கிறது. என்னுடைய மாம்சத்தை உணவாக கொடுக்கிறேன், என்னுடைய ரத்தத்தை பானமாக கொடுக்கிறேன். வா, வந்து அருந்து சாப்பிடு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள், சுதந்திரித்துக் கொள் என்று இயேசு அழைக்கிற அந்த அழைப்பின் சத்தத்தை உங்களுடைய காதிலே கேட்டவர்களாய் கர்த்தருடைய பந்தியிலே வந்து அமருங்கள், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, போஜன வியாழனுக்காய் நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய மாபெரும் அழைப்பை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம், பெரும் பாக்கியமாக எண்ணுகிறோம். மேஜை இருக்கிறது, மேஜையிலே அற்புதமான பந்தி இருக்கிறது. அந்த பந்தி உம்முடைய சரீரம், உம்முடைய ரத்தம், அது உண்மையான உணவு, உண்மையான போஜனம். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பாவத்தின் விளைவாக எங்களுடைய சரீரத்திற்குள்ளாக போன அந்த விஷம், அந்த பாய்சன் வெளியே வருவதற்கு உம்முடைய சரீரமும் உம்முடைய ரத்தமும் எங்களுக்கு தேவை. அதை நாங்கள் உண்ண எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய அழைப்பிற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய அழைப்பை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருகட்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கனமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பெரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக.
ஆமேன் ஆமேன். ஷலோம். காட் bless you.